வணக்கம்ப்பா. வணக்கம் மேம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜீவா மேம். ஜீவாக்கு என்ன வயசு தெரிஞ்சுக்கலாமா? வந்து 51 மேம். எனக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மேம். அதனால் உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன். 15 வருஷமாக இருக்கு மேம். அது என்னென்னா எல்லா ஜாயிண்ட்டும் பெயின் மேம். சுத்தமாக நடமாட்டம் இல்லாமல் போயிடுது. நடக்காமே இருந்தேன். இடையில நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன். எதுலேயுமே எனக்கு க்யூர் ஆகலை. இது பாப்பா வீடியோ பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்டா. நாங்கள் உடனே கால் பண்ணி இங்கே வந்தோம். அதை நான் சொல்லுவேன், இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் அந்த அவஸ்தை நான் பட்டிருக்கேன். ஒரு தடவை பாத்ரூம் போகிறதுக்கு நிறைய பட்டிருக்கேன். பாத்ரூம்லாம் என்னால் போகவே முடியாது. ஆரம்ப ஸ்டேஜ்லலாம் தூக்கொண்டை தான் விடணும். அப்புறம் வீட்டில் மயிலாடுதுறையில் இருந்தப்போ ஆமாம், பாத்ரூமுக்கு தூக்கிட்டு தான் போய் விடுவாங்க. அப்படி? ஆமாம், தூக்கிட்டு போய் உட்கார வச்சு போயிட்டு அப்புறம் தூக்கிட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் வந்து வீட்டிலே பெட்லேயே. அவங்க சொல்கிறது நிஜமா? ப்ராமிஸா அப்படிலாம் இருந்தேன் மேம். படுக்கையாக இருப்பேன், பெட்லேயே போவேன். அம்மா தான் எல்லாமே எனக்கு எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு இந்த அளவுக்குலாம் கதை சத்தியமாக தெரியாது. உண்மையிலே மேம், நான் அப்படியே படுத்திருப்பேன். ஒரு கிழிச்சு படுக்க என்னால் கஷ்டப்படுவோம் மேம். அம்மா இப்படியே பெரட்டி கால் கை கொஞ்சம் பொசிஷன் மாறினா கூட கடந்து கத்துவேன், அப்படி துடிப்பேன். அப்புறம் அம்மா அப்படியே தலையை தடவிக்கிட்டு நைட்லாம் தூங்க மாட்டேன், உட்காந்துருப்பாங்க தலைமாட்டிலேயே தூக்கி இப்படி பரட்டி விடுவாங்க. இந்த பக்கம் பரவணுன்னா அந்த கை உடம்பு கால் எல்லாத்தையும் பொசிஷன் மாற்றி இப்படி தூக்கி விடணும், பரட்டி விடணும். இந்த காலெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டா கூட கடந்து கத்துவான், அப்படியே துடிப்பும் தொட்டுட்டான். அப்புறம் ஐயோ இல்லைம்மான்ட்டு அப்புறம் தலைவாணி, எங்கேயும் தலைவாணி, அப்படியே இதுக்கு தலைவாணி, இதுக்கு தலைவாணி, இந்த கைக்கு தலைவாணி, இந்த கைக்கு இப்படி பரண்டா தலைவாணி அப்படி வச்சுட்டு ரொம்ப குழந்தைலாம் வந்து தம்பி ஒய்ஃப் அம்மா 2 பேருமே பார்த்துக்குவாங்க. ஸ்கூலுக்கு என் பொண்ணு 9th படிக்கும்போது எனக்கு பெரிய பொண்ணு வந்துச்சு இந்த வியாதி எனக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு 15 வருஷமாக இப்படி தான் இருந்துச்சு. கால் முடியாது, நடக்க முடியாது, அப்படி போயிடும். எப்படி இருந்தது அந்த மாதிரி வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறது? ஐயோ ரொம்ப சொல்ல முடியாது மேம் அந்த வலிலாம். ஐயோ எனக்கு ஒரு டைம் எனக்கு போயிடும், நான் செத்துடலாம் அம்மா, எனக்கு ஏதாவது சாத்தில் பசஞ்சு எனக்கு கொடுத்துருங்கன்னு கூட கேட்டுக்க மாட்டேன். அம்மா ரொம்ப அழுவாங்க சாமிட்டு உட்காந்துட்டு, என்ன இந்த குழந்தை இப்படி படுத்துரு என் கண்ணு முடி, இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. டாக்டர்கிட்ட போனீங்களா? பண்ணீங்க? நிறைய டாக்டர் மேம். மயிலாடுதுறையில் பார்க்காத டாக்டர் பார்த்தீங்களா? ஆர்த்தோட்ட போயிருக்கேன், நிறைய பேர்கிட்ட போயிருக்கேன் நான் ஆர்த்தோலையே. அப்புறம் வந்து ரொமட்டாய்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்டையும் நான் போயிருக்கேன். சென்னை வந்தும் நான் வடபழனியில் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். எப்படி இருந்தது அப்போல்லாம்? ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐயோ, அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு மெடிசன் எடுத்துட்டா அது வந்து வலி வந்து குறையவே இல்லை, ஜாஸ்தி ஆகிட்டே வருது, ரெடியூஸ் ஆகாமல் அதிகமாகிட்டே இருந்தது வலி. அது ஏன்னு கேட்டால் இவங்க கூட சந்தேகப்படுவாங்க, நீ மெடிசன் ஒழுங்காக சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. ஐயோ இங்கே பாருங்கள் இவ்வளவும் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ தான் ரொம்ப முடியாமல் எங்கெங்கேயோ காமிச்சிட்டு எனக்கு முடியவே இல்லை. அவளும் இவங்களும் தான் 2 பேரும் தான் எல்லா வேலையும் வீட்டில் பார்த்துட்டாங்க. நான் ஒர்க்கே கிடையாது, உட்காந்த இடத்துல இப்படியே உட்காந்துருப்பேன், குளிக்க வச்சு அப்படி உட்கார வச்சா உட்காந்துருப்பேன். அப்படியே நான் நினைப்பேன் 60 வயசு 62 வயசில் போயிட்டுருப்பாங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ஐயோ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல, கடவுள் ஏன் நம்மளை இப்படி படுத்துறான் அப்படின்னு நான் நினைப்பேன். மகன் என்ன வயசுவா? மகளுக்கு வந்து 25. பரவாயில்ல, அந்த பொண்ணு இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா அம்மாவுக்கு வேண்டி. அவள் அனுப்பிச்சி விட்டு தான் இந்த வீடியோ பாருங்கன்னா பார்த்துட்டு இவங்க ஊரில் இல்லை வெளியில் போயிருந்தாங்க. அப்போ தான் வந்தாங்க, வந்த அன்னைக்கு தான் வந்தாங்க. வந்த உடனே இது மாதிரி பாப்பா அனுப்பிச்சிருக்கா, இவங்க தான் டெய்ஸி டாக்டர்மா ஹாஸ்பிட்டல் தான் அனுப்பிச்சிருக்கா, இதை வந்து போனால் நல்லா போயிடுதுன்னு யாரோ பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நாங்கள் இப்போ நம்ம நான் என்னை சொன்னேன், அவங்க சொன்னதை நம்ம 10 daysல நல்லா நடந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னாங்களா, அது இருந்தாலும் எனக்கு வந்து எல்லாரும் இப்படி தானே சொல்லி நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருந்துச்சு. இவங்க வந்து போகலாம் வா பார்ப்போம் அப்படின்னாங்க. உடனே இவங்க கால் பண்ண வேற சொன்னாங்க. கால் பண்ணி கேட்டுட்டு உடனே டாக்டர்மாவும் இருக்காங்க, வாங்க இப்போ வரீங்களான்னு வேற கேட்டாங்க. பார்க்குறவங்களாம கூட கேட்பாங்க. 15 வருஷமாக இந்த வியாதியை வச்சுட்டு ஒரு பக்கம் குடும்பம்னாலும் அட்லீஸ்ட் குடும்ப சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருந்துடும். அப்புறம் உடனே எங்கள் வீட்டில் இவங்க தான் பிடிவாதம் பண்ணி எனக்கு அழைச்சி வந்தது இவங்க தான். நான் வரல, எனக்கு அந்த இதே போயிடுச்சு. எங்கெங்கேயோ பார்த்துட்டு எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் போயிட்டு அது பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே இதாக மாட்டேங்குது. அப்படிங்கிறனால இது மாதிரி தான் இதுவும் நம்ம எத்தனை வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி போயிருக்கோம். இதே மாதிரி வீடியோ நான் 2-3 வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு போயிருக்கேன். அந்த டாக்டர்கிட்ட போனது கூட யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான். இப்போ கூட வேளச்சேரியில் ஒரு டாக்டர்கிட்ட போனது கூட அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு தான் போயிட்டாங்க. ஆனால் இப்போ உங்களை பார்த்துட்டோம் நேரில், நாங்கள் அவங்கள பார்க்கலாம். நம்ம சிகிச்சை வந்த பின்னால் இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எனக்கு வலிலாம் குறைஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்னது வந்து என்னன்னு கேட்டால் 3 நாள் நடக்க வச்சுட்டாங்க.
அதான் அவங்க சொல்லுவாங்க. 3 நாள்ல அவங்க நடக்க வச்சுட்டாங்க சொன்னாங்க. எல்லாரும் என்னை பார்த்தா தெருவுலயே ஆச்சரியப்படுவாங்க. நல்லா நடந்து வரீங்களே, பரவாயில்லையே பரவாயில்லையே அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கு, பரவாயில்ல, எனக்கு மெடிசன் சாப்பிட்றது நல்லா இருக்கு. அந்த டயட் உங்களுக்கு இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டது இல்லை, ரைஸ்லாம் நிறைய சாப்பிடுவேன். நீங்க வந்து பின்னாடி என்ன உணவுலாம் அதிகமா சாப்பிட்றீங்க? நான் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன், சிக்கன், அந்த இது ஃபிஷ்ஷு நிறைய சாப்பிட்றேன். இப்போ இங்கே நம்ம இங்கே வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கிறதே கிடையாது. 15 டேஸ்க்கு ஒரு நாள், இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ். இங்கே வந்து தான் வீக்லி ஒன்ஸ். அங்கெல்லாம் இருக்கும்போது நிறைய விருது நாளாக இருக்கும். இப்போ வாரத்தில் எத்தனை நாள் மீன் கறி சாப்பிடுவீங்க? வாரத்தில் நிறைய நாள் நினச்சா அன்னைக்கு சாப்பிடணும், உடனே இப்போ சாப்பிட்டு. நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றேன். இப்போ எண்ணெயே கிடையாது. அதாவது டெய்லி நான்வெஜ் கூட நிறைய காய்கறிகள் சாப்பிட சொல்லியிருக்கோம். ஏன்னா காய்கறிகளை அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டோம். மெயினாக வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் இந்த நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க, நெய் சாப்பிடாதவங்க, பன்னீர் சாப்பிடாதவங்க, பால் குடிக்காதவங்க, மரச்செக்கு எண்ணெய் பயன்படுத்தாதவங்களுக்கு தான் இந்த கொடுமையான ஒரு வியாதி வந்துடும். நீங்கள் நினச்சி பாருங்கள், 51 வயசு பார்த்தா 51 மாதிரி கூட தெரியல. ஆனால் ஒரு பாத்ரூமுக்கு ஒருத்தங்க கூப்பிட்டு போய் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வாழ்கிற காலத்தில் இதெல்லாம் நடக்கவே கூடாது இல்லையா? கஷ்டம். ஆமாம், சரி. அது வந்து இப்போ நீங்கள் நடக்கவே முடியாது. நீங்கள் இப்போ நடக்கிறீங்களா? வாக்கிங் போகிறீங்களா? வாக்கிங்ல போகிறேன், நல்லா நடக்கிறேன், நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நடக்கிறது ஒரு 1 hour கூட நடக்கிறேன். நான் நல்லா நடக்கிறேன். 1 hour நடக்கிறேன், ஹாப்பி, நல்லா நடக்கிறேன். 1 hour நான் நல்லா நடக்கிறேன். பெயின்லாம் இல்லை. பெயின் இல்லாமல் நடக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு மகளுக்கு இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அம்மா இறந்து ஒரு 6 வருஷம். அப்படியா? அவங்களும் சுகர்னால தான் அவங்க இறந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அம்மாவுக்கு ஒரு சுகர் ஒரு பெரிய இதாகவே இருந்திருக்காரு. அதை வந்து எவ்வளோ அழகாக க்யூர் பண்ணுவாங்கங்கிறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு தெரியும். சுகர்னால ஒருத்தவங்க இறந்தாங்கங்கிறது நம்ம வீட்டில் தான் நடந்தது அது அப்படின்னு சொன்னா அவங்க அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க. மகளுக்கு கணவருக்குலாம் இதில் ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். நான் அம்மா நல்லா நடக்க வச்சு அன்னைக்கு நடந்து வீடியோ காலில் காட்டுன்னு கேட்டா, பாப்பா உடனே வீடியோ காலில் காமிச்சா நான் நடந்து வரேன் நான் பார்க்கறதுக்காக. நடக்கிறாங்க பாரு அம்மா, டான்ஸ் கூட ஆடுறாங்கன்னு சொன்னா பாப்பா. சரி வீடியோ எடுக்க வேண்டியது தானே, காமிக்கு வீடியோ எடுத்து போட வேண்டியது தானே, அம்மாட்ட அனுப்ப வேண்டியது தானே எனக்குன்னா. இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடலை, லேசாக தான் ஆடுறாங்க, நல்லா ஆடும்போது உனக்கு எடுத்து அனுப்புறேன். நிஜமாலுமே டான்ஸ் ஆடுறீங்களா? நான் சொல்றேன். அதாவது நீங்கள் 51 வயசு மாதிரி தெரியலன்னு பார்த்தீங்களா? அதாவது அந்த டான்ஸ் இன்னும் ஆடுறாங்க அப்படின்னா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை பிடிச்சமான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு அந்த ஏஜ் தெரியாது முகத்துல. எனக்கு உண்மையிலேயே நான் அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன் மேம். பாட்டுலாம் போட்டா இப்படி ஆடணும்னு இதெல்லாம் பண்ணுவேன். இப்படி ஆடுங்கடி இப்படி ஆடுங்கடின்னு இதெல்லாம் பண்ணி காட்டுவேன். ஒரே பொண்ணு? 2 பொண்ணு தான் மேம் எனக்கு. 2 பொண்ணு தான்? இல்லை 2 பொண்ணு தான் அப்படி சொல்லணும். எனிவே, இப்போ நீங்கள் கொடுத்த உணவு பழக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சது, இப்போ நம்ம டெய்ஸி மருத்துவமனையில் உங்களுக்கு கொடுத்த உணவு பழக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு மேம் இந்த உணவு பழக்கம். இதெல்லாம் இன்ன வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல்லே எனக்கு இப்படி டயட் சொல்லலை. ஒருவேளை இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா நல்லா இருந்துக்கும் என்னமோ எனக்கு தெரியல. இது வரைக்கும் அந்த டயட்லாம் கிடையாது. எதை வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், நினச்சதை சாப்பிட்லாங்கிற கண்டிஷனில் இருந்தேன். இப்போ கரெக்டாக இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுனால ஓரளவு உடம்பே எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கா மாதிரி இருக்குது. எனக்கே தெரியுது அது கொஞ்சம். சரி, அதாவது இப்போ வலியோடு இருக்கிற நோயாளிகளுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை மருத்துவத்தை பற்றி தெரியாமல் உங்களை மாதிரி வலியோடு அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் நிறைய நான் சொல்கிறேன் மேம். இப்போயே அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாத்தையும் சொன்னேன். உட்காந்துருக்கேன், நான் 4 மாதம் தான் ஆகுது வந்தேன், நல்லா இருக்கேன், நம்பி வாங்க. இவங்களும் அதே தான் சொன்னாங்க. எனக்கு டெஃபினட்டாக நல்லா ஆகிடுவீங்க, நீங்கள் குணமாயிடும், நீங்கள் மெடிசன் எடுத்துங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பேட்டியை வந்து நேயர்களுக்கு காட்டலாம் மேம், கண்டிப்பாக காட்டுங்க மேம். அதான் சொன்னாங்க இவங்க கூட. ஐயோ போடுவாங்களா? நாங்கள் போட்டு என்னைக்கு வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம். நமக்கு பேஷண்ட்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எங்களுக்கும் சுலபமாக இருந்தது. அதையும் நாங்கள் வந்து சொல்லிக்க விரும்புகிறோம். ஓகே மேம். என்ன நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம் வந்து, அம்மாவை ஆஃப்டர் ஆல் ஒரு டயபெட்டிக் கொடுத்துருக்கீங்க. எனக்கு டயபெட்டிக்லாம் 3 வேளை இன்சுலின் பண்ணால் 100% நிறுத்தி விட்ருவோம். அப்படிதான் மேம். அவங்களே இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தாங்க, நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அம்மாவுக்கு அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் வருத்தமான விஷயம். நோயோடு இருக்கிற ஒரு நோயாளிக்கு குடும்பத்தினரோட சப்போர்ட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உண்மையாக. அதில் உங்களுடைய கணவருக்கு நான் என்னுடைய ரொம்ப நன்றி சொன்னேன், வாழ்த்துக்களை சொன்னேன்னு சொல்லுங்கள். உங்கள் மகளை நான் கேட்டதாக சொன்னேன்னு சொல்லுங்கள். அவங்களாம் ரொம்ப அருமையான விஷயம் செஞ்சுருக்குறாங்க. ஆல் தி பெஸ்ட். கடவுளை தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ.